என்ன பூசாரி ஐயா, இந்த நேரத்துல கோயில் இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்னோட அந்த மாந்தோப்பு வரைக்கும் கொஞ்சம் துணைக்கு வாயா. நாம இப்ப காட்டுக்குள்ள போயே ஆகணுமா? போன பௌர்ணமிக்கு குடிச்சிட்டு வழி தெரியாம காட்டுக்குள்ள போன ரங்கன் என்ன ஆனான்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த பூசாரி வேற தீப்பந்தத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. கண்டிப்பா இது அர்ஜுனா இருக்காது. யாரோ என்ன துரத்திட்டு வராங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உயிருக்கு பயந்து தலை தெறிக்க ஓடினார். அடுத்த நொடி முனுசாமியின் அலறல் சத்தம். அது ஒரு பௌர்ணமி இரவு. ஆனாலும் மேகக்கூட்டங்கள் நிலவொளியை மறைத்து அந்த பூங்கொடி கிராமத்தையே இருட்டாக்கி இருந்தது. வெளியே வீசிய பலத்த காற்றால் அங்கிருந்த மரங்கள் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்க ஊர்காவலன் முனுசாமி அவர் குடிசையில் இருந்த லாந்தர் விளக்கின் வெளிச்சத்தை அதிகப்படுத்திவிட்டு மூலிகைகளை அரைத்து கொண்டிருந்த தன் நண்பன் மாணிக்கத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கோவில் பூசாரி கருப்பன் குடிசையின் வாசலில் நின்று கொண்டு முனுசாமியை அழைக்கவே அவர் கதவை திறந்து வெளியே வந்தார். என்ன பூசாரி ஐயா, இந்த நேரத்துல கோயில் இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. யோ, உள்ள வரத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. பூஜைக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நான் அதுக்குள்ள கோயிலுக்கு போய் ஆகணும். ஊர் தலைவர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ என்னோட அந்த மாந்தோப்பு வரைக்கும் கொஞ்சம் துணைக்கு வாயா. ஐயா, என்ன சொல்றீங்க? இந்த நேரத்துல அந்த காட்டு பக்கமா? ஐயோ சாமி, என்னால முடியாதுங்க. இன்னைக்கு பௌர்ணமி வேற. யோ, என்னையா இந்த ஊருக்கே காவல்காரனா இருந்துட்டு நீ ஏன் இப்படி பயந்து நடுங்குற? அது சரி, கோயில் பூசாரியா இருந்துட்டு நீங்களே அந்த காட்டை தாண்டி போக பயப்படுறீங்க. நல்ல நாள்லயே அந்த பக்கம் போக எவனுக்கும் தைரியம் இல்ல. இன்னைக்கு பௌர்ணமி வேற. அதுவும் இல்லாம கொஞ்சம் அப்படி திரும்பி மேல பாருங்க. நாம இங்க இருந்து போறதுக்குள்ள மழை நல்லா பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். மழைக்கு கூட அந்த பக்கம் எங்கேயும் ஒதுங்க முடியாது. எனக்கு என்னவோ இந்த நேரத்துல அங்க போறது சரியா படல. வழக்கமா சாயங்காலம் 6 மணிக்கே கிளம்பி கோயிலுக்கு போயிடுவீங்களே, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? அதை ஏன்யா கேக்குற? இன்னைக்கு மதியானம் பேர பிள்ளைங்களோட விளையாடிட்டு கொஞ்சம் அசதியா இருக்கேன்னு படுத்தேன். கண்ணு முழிச்சு பார்த்தா மணி 10 ஆகுது. எனக்கு மட்டும் அந்த காட்டை தாண்டி போகணும்னு வேண்டுதலா என்ன? நான் இவ்வளவு நேரம் ஆகியும் கோயிலுக்கு வரலன்னு ஊர் தலைவர் வேற என் மேல கோவத்துல இருப்பாரு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த மாந்தோப்பு வரைக்கும் துணைக்கு வா. அதுக்கு மேல நானே போய்க்கிறேன். இல்லையா, அது என்ன முன்சாமி, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் யோசிக்கிறேன். எனக்கு கூட தான் பயமா இருக்கு. ஆனா இந்த பூஜை எவ்வளவு முக்கியம் உனக்கே நல்லா தெரியும். யோசிக்காத முன்சாமி, பூஜைக்கு வேற நேரம் ஆகுது. பூசாரியை பார்க்க பரிதாபமாக இருக்கவே முனுசாமி சற்று யோசித்து பின் உள்ளே சென்று தன் நண்பன் மாணிக்கத்திடம் விஷயத்தை கூறிவிட்டு சாமி புகைப்படத்திற்கு அருகில் இருந்த திருநீரை அள்ளி நெற்றியில் பூசிக்கொண்டு அறையின் மூலையில் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மகனை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு பின் கையில் தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு பூசாரியோடு நடக்க ஆரம்பித்தார். வானில் மேகக்கூட்டம் திரண்ட நிலையில் லேசாக சாரல் மழை பெய்யத் தொடங்கியது. அதோடு குளிரின் தாக்கம் வேறு. முனுசாமி இறுக்கமாக ஸ்வெட்டர் அணிந்திருந்தார். ஆனால் அதையும் மீறி குளிரின் தாக்கம் ஊசி போல உடலை துளைத்தது. இருவரும் வேகமாக நடந்து கிராம எல்லையில் இருக்கும் அந்த பூங்கொடி வனப்பகுதியின் ஒற்றையடி பாதையை வந்தடைந்தனர். நுழைவாயிலில் பூங்கொடி வனப்பகுதி என்று ஒரு பெரிய போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் ஒரு மாந்தோப்பு வரும். அங்கிருந்து பூங்கொடி வனம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று தெற்கு வனம், தடை செய்யப்பட்ட பகுதி. அங்கு தீய ஆத்மாக்கள் வாழ்வதாக நம்பப்படுகிறது. மற்றொன்று கிழக்கு பாதை, சிவன் கோவில் இருக்கும் பகுதி. இருவரும் நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றனர். ஈரமான மண் வாசனையுடன் காற்று சற்று பலமாக வீசியது. அதோடு நரிகள் ஊளையிடும் சத்தம் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. பூசாரி ஐயா, நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? நாம இப்ப காட்டுக்குள்ள போயே ஆகணுமா? போன பௌர்ணமிக்கு குடிச்சிட்டு வழி தெரியாம காட்டுக்குள்ள போன ரங்கன் என்ன ஆனான்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த பௌர்ணமிக்கு நாம பலியாயிடக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் சொல்றேன். முனுசாமி பேசும்போது அவரின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. கோவில் பூசாரி கருப்பனோ முனுசாமியை திரும்பி எரிச்சலோடு பார்த்துவிட்டு வேகமாக நடக்க தொடங்கினார். ஆனால் முனுசாமிக்கோ அந்த காட்டை நெருங்க நெருங்க கை கால் உதற ஆரம்பித்தது. இல்லையா, எதுக்கு சொல்றேன்னா, உங்களை மாந்தோப்பு வரைக்கும் விட்டுட்டு நான் தனியா தானே குடிசைக்கு திரும்பி போகணும். யோ,
அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்யா. நானே பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு பயந்துட்டு இருக்கேன். இதுல நீ வேற. அவ்வளோ பயமா இருந்தா இந்தா இத புடி. இந்த வில்வ இலைய உள்ளங்கையில மடக்கி வச்சுக்க. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த பரமசிவனே உன் கூட துணைக்கு வருவாரு. போதுமா? பூசாரி கொடுத்த வில்வ இலையை முனுசாமி பத்திரமாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொள்ள அவருக்கு இப்போது கொஞ்சம் பயம் குறைந்தது போல் இருந்தது. சிறிது நேரத்தில் இருவரும் அந்த மாந்தோப்பை வந்தடைந்தனர். அந்த மாந்தோப்பில் இருந்து பாதை இரண்டாக பிரிந்தது. சரியா, இதுக்கு மேல நான் போய்க்கிறேன். நீ பார்த்து பத்திரமா குடிசைக்கு போய் சேரு. அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்க. இங்க இருந்து நீ ஊர் போய் சேர்ற வரைக்கும் என்ன சத்தம் கேட்டாலும் யாரு உன்னை கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்கவே கூடாது. புரிஞ்சுதா? நானே கூப்பிட்டாலும் நீ திரும்ப கூடாது. உன்னோட பார்வை நேரா தான் இருக்கணும். சரி, நீ கிளம்பு. முனுசாமியிடமிருந்து தீப்பந்தத்தை வாங்கி கொண்டு கோவில் பூசாரி கருப்பன் தெற்கு பாதையில் வேகமாக நடந்து செல்ல முனுசாமி அந்த ஒற்றையடி பாதையில் படபடக்கும் இதயத்தோடு நடந்து சென்று கொண்டிருந்தார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே இருட்டு. கடவுளே, எப்படியாவது என்ன வீடு வரைக்கும் நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துரு. இந்த பூசாரி வேற தீப்பந்தத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கையில ஒரு டார்ச் லைட்டாவது கொண்டு வந்திருப்பேன். கண்ணும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. அந்த ஒற்றையடி பாதையில் முனுசாமி சிவசிவ என்று சொல்லிக்கொண்டு வேகமாக நடந்து சென்று கொண்டிருக்க அப்போது திடீரென்று எதிரே புயல் காற்று வீச முனுசாமியோ அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் சிரமப்பட்டார். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? இப்பன்னு பார்த்து இப்படி புயல் காத்து வீசுதே. இங்க எங்கன்னு போய் நான் ஒதுங்கி நிக்கிறது? கடவுளே, நீ தான் என்ன காப்பாற்றணும். பேசாம திரும்பி கோயில் பாதையிலே போயிடலாமா? இல்ல வேணாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இந்த பூசாரி வேற திரும்ப கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது திடீரென்று எங்கேயோ தொலைவில் ஒரு நாய் ஊளையிடும் ஓசை அவர் மனதில் பீதியை ஏற்படுத்த அதற்கு மேல் அங்கு நின்று கொண்டிருப்பது ஆபத்து என்று அவர் மனதிற்கு தோன்றவே முனுசாமி மூச்சு வாங்க வாங்க வேகமாக நடந்தார். சிறிது தூரம் நடைக்கு பிறகு முனுசாமியின் காதுகளுக்கு ஜல் ஜல் என்று சலங்கை ஒலி கேட்க அந்த குளிரிலும் அவருக்கு வேர்க்கத் தொடங்கியது. பின் சலங்கை ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவே முனுசாமி அந்த ஒற்றையடி பாதையில் ஓடத் தொடங்கினார். ஆனால் கூடவே அந்த சலங்கை ஒலியும் அவரை பின்தொடர்ந்து ஓடி வருவது போல் அவருக்கு தோன்றியது. முனுசாமி தைரியத்தை வரவழைத்து கொண்டு கையில் வைத்திருந்த வில்வ இலையை இறுக்கியபடி சிவசிவா சிவசிவா என்று முணுமுணுத்து கொண்டே நடக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் அந்த சலங்கை ஒலியின் சத்தம் நின்றது. பின் தூரத்தில் பூங்குடி வனத்தின் நுழைவு வாயில் போர்டை பார்த்த முனுசாமி நிம்மதி பெருமூச்சு விட்டார். அப்போது திடீரென்று அவருடைய காதுகளுக்கு ஒரு பழக்கப்பட்ட குரல் கேட்டது. அப்பா, அப்பா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன அர்ஜுன் குரல் மாதிரி இருக்கு? மகனின் குரலை கேட்ட முனுசாமி திடுக்கிடவே அவர் கையில் வைத்திருந்த வில்வ இலை கீழே விழுந்தது. பின் பூசாரி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரவே திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து மூச்சு வாங்க வேகமாக நடக்கத் தொடங்கினார். இல்ல, கண்டிப்பா இது அர்ஜுனா இருக்காது. நான் வீட்டில இருந்து கிளம்பும் போது அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். இது வேற என்னவோ. சிவசிவா சிவசிவா. அப்போது மீண்டும் அவருக்கு பின்னால் அந்த குரல் கேட்கத் தொடங்கியது. அப்பா, நான் தான் உங்க பையன் அர்ஜுன். உங்க பின்னாடி தான் நிக்கிறேன். ப்ளீஸ் பா, கொஞ்சம் திரும்பி பாருங்க. எனக்கு இருட்டுனா பயன்னு உங்களுக்கு தெரியும்ல. ப்ளீஸ் பா, என்னை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. யாரோ என்னை துரத்திட்டு வராங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று இந்த முறை அந்த குரல் அழுகையோடு பேச முனுசாமியோ உண்மையில் தன்னுடைய மகன்தான் தன்னை தேடிக்கொண்டு வந்திருப்பானோ என்று எண்ணி பயந்த விழிகளோடு பின்னால் திரும்பி பார்க்க அடுத்த நொடி அவர் நெஞ்சை பிடித்து கொண்டு அந்த மாந்தோப்புக்குள் உயிருக்கு பயந்து தலை தெறிக்க ஓடினார். பேயை பார்த்தது போல் ஒரு பயம் அவர் கண்களில் தெரிந்தது. எவ்வளவு தூரம் ஓடினார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் இப்போது தடை செய்யப்பட்ட அந்த தெற்கு காட்டுக்குள் நுழைந்திருந்தார். அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கனமாக இருந்தது. அங்கிருந்த முற்செடிகள் அவருடைய உடையை கிழித்து அவர் கைகளில் காயத்தை ஏற்படுத்தியது. முதுமையின் காரணமாக
அவருடைய கால்கள் சோர்வால் வலித்தது. ஆனாலும் கீழே இருந்த வேர்கள் மீதும் கற்கள் மீதும் தடுமாறி தன் கால்களை கட்டாயப்படுத்தி ஓட வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த இருண்ட காடு உயிருடன் இருப்பதாக முனுசாமியின் மனதுக்கு தோன்றியது. அதோடு அங்கு தெரிந்த ஒவ்வொரு நிழலும் அவரை வேட்டையாட காத்திருக்கும் மிருகம் போல காட்சியளித்தது. சிறிது நேரத்தில் அவருடைய கால்கள் களைப்பினால் துவண்டு வேகம் குறைய திடீரென்று கீழே மறைந்திருந்த ஒரு வேரின் மீது தடுமாறி தரையில் விழ அவர் காலில் பலமாக அடிபட்டு ரத்தம் பெருக்கெடுத்தது. அப்போது மீண்டும் அந்த சலங்கை ஒலி முனுசாமியின் காதுக்கு கேட்கவே அவர் தன் கைகளை தரையில் ஊன்றி கணுக்காலை திருப்பி அங்கிருந்து எழ முற்பட்டார். ஆனால் அதற்குள் எதிரே வந்து நின்ற அந்த கரிய கொடூரமான உருவத்தை கண்டு முனுசாமி விழி பிதுங்கி மூச்சு விட சிரமப்பட்டார். அவர் உதவி கேட்டு கத்த விரும்பினார். ஆனால் பயம் அவர் குரலை நெரித்தது. அப்படியே கத்தினாலும் அந்த இடத்தில் தனக்கு உதவ யாரும் இல்லை என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அடுத்த நொடி முனுசாமியின் அலறல் சத்தம் அந்த பூங்கொடி காட்டையும் தாண்டி ஊருக்குள் எதிரொலித்தது. அந்த சத்தம் முனுசாமியின் வீட்டில் மூலிகை அரைத்து கொண்டிருந்த வைத்தியரான மாணிக்கத்தின் காதிலும் விழுந்தது. கேளுங்க The Cursed Blood audio series உங்க குக்கு FM ஆப்ல. Download the app now.